ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இது இன்னைக்கு என்ன வந்துட்டு உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த saree பாருங்க. இது வந்துட்டு செமி சில்க் saree. கஸ்டமர் நம்ம கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இங்க லோக்கல் தான் அவங்க. ஸோ நம்ம கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு டார்க் ராயல் ப்ளூ கலரு. டார்க் ப்ளூ, ராயல் ப்ளூனாவே டார்க் ப்ளூ தானே. ராயல் ப்ளூ கலரு மெரூன் கலர்ல வந்துட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிளவுஸ் வந்து இதுலயே இருக்கு, கான்ட்ராஸ்டா தான் இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து ஆரி ஒர்க் கேட்டிருந்தாங்களா, அதனால பிளைன் பீஸ் எடுத்துட்டு அதுல ஒர்க் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னன்னா அவங்க வந்து டிசைன்லாம் செலக்ட் பண்ணி சொல்லலை, நீங்களே பண்ணிக்கோங்கக்கா, எப்படி எனக்கு பண்ணால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிடுங்க, இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் பண்ணிருக்கேன்னு பட்ஜெட் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம தான் பண்ணுறோம், பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னா இந்த சேரீல பாருங்க லைன்ஸ் வருது, அங்கங்கே வந்துட்டு புட்டா வருது. ஸோ இதுதான் இந்த சேரீல இருக்கிற டிசைனு. ஸோ இந்த டிசைனை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். இருங்க காட்டுறேன், இப்போ கட்டிங் போடுறேன். ஸோ அதனால அந்த சாரீ உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு 1560, 1560 ரூபாய். ஸோ செமி சில்க்கு தான், சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க. உங்களுக்கு அதில் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சுட்டு, வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். இதுக்கு வந்துட்டு அந்த மெரூன் கலர் பார்டர் தான் இல்லைங்களா. ஸோ மெரூன் கலரில் பிளைன் சில்க் காட்டன் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு பாருங்க, ஸ்லீவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்துட்டு லைன்ஸ் இருந்ததுனால நானும் லைன்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் புட்டா வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், அதில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு லைன்ஸ்க்கு இடையில புட்டா கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். சரி வேண்டாம், இது வந்து கொஞ்சம் நடுவில் மட்டும் பெரிய புட்டாவாக கொடுத்துட்டு லைன்ஸ் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்கலாம், அப்போ தான் வந்துட்டு அந்த புட்டா நல்லா பிரைட்டாக தெரியும் அப்படின்னு யோசிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கு. நெக்கில் வந்துட்டு சிம்பிளாக தான், அவங்க நெக்குக்கு சிம்பிளாகவே போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால நெக்குக்கு வந்துட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கு. டைமண்ட் ஷேப்பில் நெக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அது பிரைடல் பிளவுஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். இவ்வளோதான் ப்ரைஸ் அப்படின்னு கிடையாது. பட் நம்மக்கிட்ட வந்து ஸ்டார்டிங் ஆரி ஒர்க் வந்து ஸ்டிச்சிங்கோட 1800 தாங்க ஸ்டார்டிங்கே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிக்சர் அனுப்பிச்சு இதில் இருக்கிறது அப்படியே எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இதில் என்ன அப்படின்னா, இது நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நல்ல டீப் நெக், அதாவது லோ நெக்கு. நான் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ லோவாக வந்து நான் ஸ்டிச் பண்ணது இல்லைன்னா இவங்க ஒருத்தரை தவிர வேற யாருக்குமே நம்ம பண்ணது இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு 9.5 இன்ச்சு தான் அதிகபட்ச உயரமே, 9.5 தான். அதெல்லாம் ரொம்ப ரேராக தான், 9 வரைக்கும் தான் வைப்பாங்க. பட் இவங்களது வந்து 10.5 இன்ச்சு. ஸோ இதுக்கு நான் வந்து இந்த தடவை அளவு தான் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு வந்து நிறைய டாப் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, அதாவது சுடிதான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி சுடிதான் வேர் பண்ணுவாங்க, ப்ளவுஸ் எப்போ வருதுதான். அது கூட நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து போட் நெக்காக போயிடுச்சு, அதனால லோ நெக் எதுவுமே இல்லையா. ஸோ அதனால இது வந்துட்டு நல்ல லோ நெக் தான். இதுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்து தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். பழைய அளவு பிளவுஸ் கிடையாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் இப்போ வந்து உடம்பு இழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அளவை எடுத்துக்கோங்கக்கா அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால அளவு எடுத்திருக்கு. அதனால இதுக்கு நான் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. நான் இடையில பேசுனா ரொம்ப லேட் பண்ணிடுவேன், உங்களுக்கே தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு. அதனால் லேட் பண்ணிடுவேன். நான் பேசலை, நான் மார்க் பண்ணுறேன், அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம போடலாம், கட்டிங் வீடியோலாம் போடலாம் கண்டிப்பாக. இந்த கொஞ்சம் வேலைலாம் முடியட்டும், அதுக்கப்புறமா போடலாம். ஏன்னா இடையில அண்ணா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதில் கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்கிறது, அது எடுக்க முடியாத, வேலை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் வீடியோ எடுக்காததுக்கு ரீசன். சாரீஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சாரீஸுங்கிறது அது வந்து நான் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சப்ளையர் அனுப்பிடுவாங்க இல்லையா, அந்த பிக்சரையே நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி நான் இங்கே எடுக்கவே மாட்டேன், எனக்கு டைம் இருக்காது இல்லையா, அதனால எடுக்கவே மாட்டேன். அதையும் செலக்ட் அனுப்பிச்சிடுவேன். 1-2 மட்டும் நான் எதாவது டைம் இருந்துச்சுன்னா அதில் தான் நான் எடுத்து வச்சிருப்பேன், அதை சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதனால எனக்கு அது பண்ணிட்டு இருக்கேன். பட் நம்ம இங்கே இன்னும் கடையில் வீடியோவே எடுக்கல, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால வரும், கண்டிப்பாக வரும் வீடியோ. சரி, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஏன் இன்னும் வீடியோ போடலைன்னு எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ வரும், சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து மார்க் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படியே. பாருங்க, இப்போ வந்துட்டு நான் கட்டிங் பண்ணுறேன். இப்போது நிறைய பேர்த்துக்கு இதில் ஒரு டவுட் வரும், ஏங்கா இவ்வளோ லோ நெக் இருக்குல்ல, இதுக்கு எப்படி நீங்கள் வந்துட்டு அளவு வைக்கிறீங்க, பாடி அளவெல்லாம் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க. நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, நான் வந்து அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. எப்பவுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம், நெக்கு வந்துட்டு ஒரு மீடியம் அளவில் இருக்கிற வரைக்கும்
நம்ம பாடி மெஷர்மெண்ட் என்ன எடுக்கிறோமோ அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு லோ நெக் போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து அளவுகளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால எனக்கு அது ஞாபகம் இல்லை எவ்வளோ வந்து நான் சேஞ்ச் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆனால் கண்டிப்பா பண்ணியிருக்கேன். ஏன்னா 8.5 இன்ச் அப்படிங்கிறது தான் ஒரு மீடியமான அளவு. நெக்கோட உயரம் வந்துட்டு 8.5 இன்ச் அப்படிங்கிறத ஒரு மீடியமான அளவு. அதுக்கு மேல ஒரு 9 வரைக்கும் நான் கூட விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஒன்றும் பெருசா சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆனா 9.5 இன்ச்சு கழுத்தோட உயரம் இருந்தாலே நீங்க உங்களோட பாடி சுற்றளவுல பின்னாடி பாடி அகல மார்க் பண்றீங்க பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 20 இன்ச்சு மொத்த பின்னாடி அப்படின்னா 10 இன்ச்சு மார்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுல வந்துட்டு நீங்க மொத்தத்துக்கு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கணும். ஸோ 20 அப்படின்னா 19.5 இன்ச்சு தான் நீங்க வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கண்டிப்பா எக்ஸாக்டா 20 வைக்கக்கூடாது, லூஸா போயிடும். இப்ப இவங்களுக்கு நான் 10.5 இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்ப 1 இன்ச்சு வந்துட்டு கம்மி பண்ணியிருப்பேன். கண்டிப்பா எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. அப்ப என்னன்னா 20 அப்படின்னா அவங்களுக்கு 19 தான் வச்சிருப்பேன். ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி கம்மி பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 7.5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன் முன்னாடி கழுத்தோட உயரம். ஸோ அதுவும் வந்துட்டு இப்ப அளவு எடுத்து தைக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு ஒரே மாதிரி வந்துடும். அது எனக்கு சொல்ல தெரியல, எப்படி தைக்கிறப்பதான் அது சொல்லுவாங்க. நீங்க தைக்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மேபி தெரியும். ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆயிக்கும். ஃப்ரண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு கம்மியாயிரும். அதனால நீங்க எவ்வளோ கழுத்தோட உயரத்தை அதிகப்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 இன்ச்சை நீங்க கம்மி பண்ணிக்கிட்டே வரணும் பாடி சுற்றளவை. சரிங்களா. ஸோ 1 இன்ச்சு தான் நீங்க பண்றீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு பாடி சுற்றளவு குறைச்சா போதும். அதுக்கு மேல போக போக நீங்க கண்டிப்பா இப்படி பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து இறக்கத்துக்கு ஓகே. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே கழுத்தோட இறக்கம் கீழே ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டீப்பா போடுவாங்க, அதாவது அகலமா போடுவாங்க, மேல வந்துட்டு கம்மியா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்தோட அகலம் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சு தான் மேல வைக்கிறாங்க அப்படின்னா கீழே வந்துட்டு 6 வரைக்குமே வைப்பாங்க. நல்லா அப்படி ரவுண்ட் எடுத்து அழகா வந்துட்டு மேல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்குமே நீங்க வந்துட்டு பாடியோட அகலத்தை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா மேல கழுத்தோட அகலம் கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கீழே கழுத்தோட அகலம் ரொம்ப பிராடா, அதாவது எப்படி சொல்றது, அகலமா இருக்கு இல்லையா, டீப்பா இருக்கு இல்லையா, அப்ப கண்டிப்பா அது வந்து விரியும், அந்த இடத்துல விரியும். அப்படி விரியிறப்ப கண்டிப்பா பாடி லூஸ் வரும். அதனால அதுக்குமே வந்துட்டு நீங்க 1/2 இன்ச்சு குறைச்சிக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால கரெக்டான ஃபிட்டிங்ல வந்துட்டு பிளவுஸ் தைக்க முடியும். ஏன்னா பிளவுஸ் வந்து கத்துக்கிறது எல்லாத்தினாலே கத்துக்க முடியும். யாருமே வந்துட்டு இது பெரிய கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஈஸி தான் கத்துக்கிறது. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த நுணுக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நமக்கு தெரிகிறது. ஸோ இந்த நுணுக்கங்கள்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான டவுட்ஸ், உங்களுக்கு டவுட்டே நீங்க கேட்க தேவையில்லை, அத்தனை டவுட்டுக்கு நானே உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கும் அந்த கிளாஸ். நீங்க ஸ்டார்டிங் இப்பதான் வந்துட்டு கத்துக்க போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, 0 நாலேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா இந்த கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்தரா உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து நீங்க வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க. கண்டிப்பா இந்த டிசைன் உங்களுக்கு பர்டிகுலரா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த saree உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக் இல்ல. ஏன்னா இதுல கலர்ஸ் ரொம்ப லிமிட்டடா தான் இருந்துச்சு, ஒரு நல்ல கலரா அப்படின்னா லிமிட்டடா தான் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த saree உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் மேபி எங்கிட்ட இல்லைன்னா கூட நான் சப்ளையர் கிட்ட கேட்டு இதோட கலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா வாங்கி அதை உங்களுக்கு சென்ட் பண்றேன். அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட சாரீஸ் எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி மட்டும்தாங்க இருக்கும். கண்டிப்பா குவாலிட்டியில எக்காரணத்தை கொண்டு காம்ப்ரமைஸ் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க நம்பி தாராளமா வாங்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கிட்ட வாங்கின எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோவோட உங்களை வந்துட்டு மீட் பண்றேன். கண்டிப்பா நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.